Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. இரண்டாவது காரியம், மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. மரணத்தின் சக்தியாகிய வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தின் சக்தியை நாம் அனுமதிக்க கூடாது, நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்க கூடாது. மரணத்தின் சக்திகள் ஒன்னு வியாதி, இன்னொன்று பில்லி சூனியம், மந்திரவாதம். நிறைய பேர் இந்த பில்லி சூனியம் மந்திரவாத கட்டுகளிலே பிடிபட்டு அதன் மூலமாக சாகிறவர்கள் உண்டு. இது ஒரு பெரிய மரணத்தின் சக்தி கிரியை செய்து கொண்டு வருகிறது. அநேகர் புலம்புவார்கள், ஐயோ பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள், மந்திரவாதம் வைத்து விட்டார்கள், அதனாலதான் செத்தார், நல்லா இருந்தார் புலம்புவார்கள். அநேக நேரத்தில் அது உண்மை, சில நேரத்தில் அது உண்மை இல்லதான், ஆனா அநேக நேரத்தில் அது உண்மை. மரண சக்தி, பிசாசின் மூலமா ஏவப்பட்ட பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகள், அந்த ஆவிகள் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. மரணத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாய் இருக்கிற நாம், எத்தனை பேர் இங்க விசுவாசிகள்? நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் என்பது மரண சக்தி. அதை அனுமதித்தால் நம்மை அது கொன்று போடும். ஆனால் நாம் அதை அனுமதிக்க அவசியம் இல்லை. அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இந்த மரணத்தின் சக்தியாகிய பில்லி சூனியம் மந்திரவாதத்துக்கு எதிராக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த மரணத்தின் சக்தி நம்மளை கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அதற்கு பயப்படக்கூடாது. திருப்போம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதனுடைய பின்னணியை நான் ஒரு நிமிஷம் சொல்லிவிடுறேன். பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக பாலாக் என்னும் ராஜாவின் மூலமாக அழைத்து விடப்படுகிறான். பாலாக் என்னும் ராஜா பயந்து போய், இந்த ஜனங்கள்லாம் வந்து நம்ம தேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று பயந்து போய் இஸ்ரவேல் மக்கள் வருகிறதை பார்த்து விட்டு பீலேயாமை கூப்பிடுகிறார். இந்த பீலேயாம் சபிக்கிறதுல பெரிய ஆளு. இவன் சபிச்சான்னா கண்டிப்பா பலிக்கும், இவன் ஆசீர்வதிச்சாலும் பலிக்கும். அப்படிப்பட்ட ஆள். இவனை கூட்டு வந்து இவனுக்கு காசு கொடுத்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அதுதான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது 7 பலிபீடங்கள் கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு இவன் எப்படியாவது சபிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். 7 பலிபீடம் கட்டி 7 கடாக்களையும் 7 காளைகளையும் பலியிட்ட பிறகும் அவனால சபிக்க முடியவில்லை. ஏன் சபிக்க முடியவில்லை? அவனுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறான். 3 முறை முயற்சி எடுக்கிறான். 3 முறை வாயை திறந்தா வேறதான் வருது, ஆசீர்வாதம் தான் வருது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதித்தவரை நான் எப்படி சபிக்கிறதுன்னு அவனே வாயை திறந்து சொல்லுகிறான். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் கிடையாது. இவர்கள் தேவனுடைய மக்கள் ஐயா, இவர்களை நான் சபிக்க முடியாது.
இவர்கள் விசேஷித்தவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு மரணத்திலிருந்து தப்பி சிவந்த சமுத்திரத்தை கடந்து தேவனால் அழைத்து வரப்பட்ட மக்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் அந்த பழைய உடன்படிக்கையின் ரத்தத்தில் அவர்கள் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எந்த சாபமும் பலிக்காது. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் பலிக்கிறதில்லை. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குறி சொல்லுதல் பலிக்கிறதில்லை. ஒன்றுமே நடக்காது என்று குறி சொல்லுகிறவனே சொல்லுகிறான். மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதும் கிடையாது. இவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. அது ஒன்றும் பலிக்காது. அந்த மரணத்தின் சக்திகள் பலிக்காது. அவைகளுக்கு நான் பயப்படேன். அவைகள் என்னை மேற்கொள்ளாது. அதை விட பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். 1-2 வசனம் மட்டும் வாசிக்கிறீங்க. ரொம்ப அருமையான வசனம். அவன் வாயிலிருந்து வருது. இந்த பொல்லாத மனுஷனுடைய வாயிலிருந்து வருது. அது துட்டுக்காக வந்து சபிச்சுட்டு போறவன் இவனுடைய வாயிலிருந்தே வருகிறது. என்ன வருது பாருங்க. விசுவாசி வாயிலிருந்து இவ்வளவு வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. விசுவாசி வாயிலிருந்து இதுல பாதி வந்தாலே போதும், பெரிய ஜெயம் வந்துடும். விசுவாசியின் வாயிலிருந்து, பீலேயாம் வாயிலிருந்து வந்தது பாதி வந்தா பெரிய ஜெயம், உலகத்தையே ஜெயித்துருவாங்க அவங்க. அவன் சொல்றான் விசுவாசியை பற்றி. அவன் விசுவாசியை பார்த்து விட்டு மலை மேல நின்னு பார்க்கிறான். விசுவாசியை பார்த்து விட்டு அவன் சொல்றான், ஐயோ இது சாதாரண ஜனம் அல்ல என்று அவன் சொல்லுகிறது பாருங்க. 21ஆம் வசனம். இஸ்ரவேல் மக்களை பற்றி, ஜனங்களை பற்றி சொல்றான். அவர் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பிசாசுக்கு தெரியுது கர்த்தர் நம்மோட இருக்கிறார்னு. சாத்தான், அசுத்த சக்திகள், மந்திரவாதிகள் அவங்களுக்கு தெரியும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவன் கேட்டா சொல்லுவான் தேவன் அவர்களோட இருக்கிறார், ஒண்ணும் பண்ண முடியலையான்னு. விசுவாசிகள் தான் பயந்து சொல்லிடுறாங்க. இவங்க பயந்து ஆட்டம் ஆடுறதுல எல்லாம் வந்து இவங்களை தாக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இவங்க இங்க இருந்து 10 கூட்டத்துக்கு ஓடுவாங்க. பில்லி சூனியத்துல மாட்டிட்டேன், பில்லி சூனியத்துல மாட்டிட்டேன். இவங்க மாட்டி இவங்களை அவிழ்த்து விட்டாலும் மாட்டிட்டு தான் பேசுவாங்க. ஆகையால் தான் மாட்டிக்கிறாங்க. முதலாவது நல்லா கவனிங்க. கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கவனிச்சீங்களா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்குது. இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், அது இதுன்னு பூச்சாண்டி காமிக்கிற ஆளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. சபிக்க போறனுக்கு தெரியுது. அவன் பயப்படுறான் நம்மளை கண்டு. நாம பயப்படக்கூடாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு. எவ்வளவு பலன் இருக்குதான் இவங்களுக்கு தெரியல. பாவம், இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் புழு, தூசி, குப்பை, நான் ஒண்ணுமே இல்ல. அவன் சொல்றான் மந்திரவாதமும் பில்லி சூனியமும் சாபமும் உடனே சொல்றான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள் உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள் உண்டு. அதை விசுவாசிங்க. காண்டாமிருகம் தெரியும்ல, அதுக்கேத்த பலன், சாதாரண பலன் இல்ல. அவ்வளவு பலன் நமக்குள்ள இருக்கு. அந்த மரணத்தின் சக்தி எதிர்த்து நில்லுங்கள். பில்லி சூனியம், மந்திரவாதம் இவர்களை நம்பி இதை பெருசா எண்ணி அதுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கிறது நினைத்துக் கொண்டு அப்படி நாம் வாழக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். மரணத்தின் சக்தி, மரணத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை விட ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் ஜெயிக்கிறவர். ஜெய கம்பீரத்தோடு நாம் வாழ வேண்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார்.
நமக்கு விரோதமாக பில்லி சூனியமோ மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ எதுவும் பலிக்காது. நாம் காக்கப்படுகிறவர்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதை அறிந்து அப்படி ஜீவிக்க வேண்டும். மரண சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் வந்து தாக்குதுன்னா நாமளும் அது கூட சேர்ந்துகிட்டு ஏதோங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நின்றுட்டு இருந்தா அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கும். நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். மரண சக்திகளை ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை இந்த பூலோகத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்தில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் மாற்ற வேண்டும்.